இந்த 45 நாள் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கும். கூட இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மறைமுகமான ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பஸ்தானாதிபதியும் ராசியிலே இருக்கிறார், கலத்திரஸ்தானாதிபதியும் ராசியிலேயே இருக்கிறார். அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இந்த 45 நாட்கள்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 7ஆம் ராசி இந்த துலாம் ராசி. இந்த ராசியிலேயே செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். இந்த செவ்வாயின்றவரு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கலத்திராதிபதி, அடுத்து குடும்பஸ்தானாதிபதியும் கூட. இந்த குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சி ஆகிறதுனால நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் கோபம் மாத்திரம் அதிகரிக்கும் இந்த காலகட்டம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே பயணம் செஞ்சு வர்றதுனால கொஞ்சம் கோபம் மாத்திரம் அளவுக்கு அதிகமா வரும். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே கோவப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவர்கள் எப்போதுமே ரொம்ப மிருதுவான குணமுடையவர்கள், ரொம்ப எளிமையான குணமுடையவர்கள். அதே சமயத்துல அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்காதவர்கள். வருமானம் தான் நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு உறவு தான் முக்கியம், நம்மளுடைய உறவினர்கள் தான் முக்கியம், நம்மளுடைய குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து செய்து பழக்கப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த 45 நாள் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கும். கூட இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீட்டுல துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ராசி மீதே அந்த செவ்வாய் பயணிக்கும் போது சில வார்த்தைகள்லாம் கடுமையாக வரும். இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ள இருந்த வார்த்தைகள்லாம் இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாகவும் பேசுங்க. அவரே வாக்கு ஸ்தானாதிபதியும் கூட உங்களுடைய ராசிக்கு. அதனால துலாம் ராசி அன்பர்கள் இந்த 45 நாட்கள்ல உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனம் தேவையா இருக்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம இது நாள் வரைக்கும் பொறுத்தாச்சு, இன்னுமே பொறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நம்மளுடைய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாச்சு, இன்னுமே நமக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. அதனால அதை எண்ணி நீங்க பழச கடந்த காலத்தை எண்ணி இப்ப வார்த்தைகள் நிதானம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் தேவையில்லாத கெடுபலன்கள் வரும். அதனால வார்த்தைகள்ல நிதானமாக இருங்க. துலாம் ராசி கூட இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் இவர்களை கோபப்படுத்தாமல் நீங்க இந்த ஒரு 45 நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசியில
சூரியன் நீச்சம் அடைகிறாரு, சனி உச்சம் அடைகிறாரு. இப்படி இந்த 3 கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே வேலை விட்டா வேற எதுவும் தெரியாது, குடும்பம், குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், இதை விட்டா வேற எதுவும் தெரியாது, வெளி உலக அறிவு கிடையாது. இந்த மாதிரியாகலாம் ஒரு வட்டத்துக்குள்ள முடங்கி கிடப்பவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். இந்த வட்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் தான். இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குதா, இப்படி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். எப்போதுமே இவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் தான் இவர்களுக்கு வேலை செய்து தருவாங்க. அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த வெளி உலக ஒரு நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. சில பேருக்கு அப்படி இருந்தது அப்படின்னா இவர்கள் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த வாழ்க்கையில அதிகப்படியான துன்பத்தை அனுபவிப்பவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வெளி உலக நாலேஜ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம், வேலை, இதை தவிர இவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு தருணம். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது மகளிர் உதவி தொகை அப்படின்னு ஒண்ணு வரும் உங்களுக்குலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் தான் இது அதிகமாக வாங்குவாங்க. இந்த மகளிர் உதவி தொகையில அதன் மூலமாக சில சொந்தமாக தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த தருணம் தான் இந்த 45 நாட்கள். சொந்தமாக நீங்க தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கு, உங்களுக்குன்னு சில ஆளுமைகள் இருக்கு, உங்களுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் நல்ல ஒரு தேஜஸா இருக்கக்கூடிய ஒரு டைம். அதாவது நீங்க ஒரு விளையாட்டு துறையில இருந்தா அந்த விளையாட்டு துறையில பன்மடங்கு ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இல்ல ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா, இல்ல ஒரு சினிமா துறையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல எல்லாம் ஒரு உயர் பதவி, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மறைமுகமான ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு தெரியாமலேயே சில பிசினஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பிசினஸ்ல இருந்து எல்லாம் வருமானம், பிசினஸ்ன்னு பண்றோம், ஒரு பேருக்கு தான் பண்றோம், அதுல ஒண்ணும் வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதுல இருந்து எல்லாம் வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. மீடியால யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அதாவது சினிமா துறை, அடுத்து பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் இருக்கு. அங்க எடிட்டிங்கு, கட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, அடுத்து லிரிக்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வசனம், இப்படி ஒவ்வொரு துறை, கேரக்டர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் இருக்கு. அந்த சின்ன சின்ன துறையில இருந்தா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும். எந்த மாதிரியான பிரயாணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக பயணங்கள். நீங்க இந்த காலகட்டம் அறுபடை வீடு எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய தருணம். இந்த 45 நாட்கள்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த அறுபடை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய ஸ்தலங்களுக்கு அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பக்தி தீவிரமாயிடும். எதுக்கெடுத்தாலும் முருகன் தான், எல்லாத்துக்குமே முருகன் தான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுக்கும் நீங்க போய் எல்லா விஷயங்களும் தெய்வ பிரார்த்தனை செய்ய உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை இந்த 45 நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் முழுமையாக அடையக்கூடிய
ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். குடும்பஸ்தானாதிபதியும் ராசியிலே இருக்கிறார், கலத்திர ஸ்தானாதிபதியும் ராசியிலேயே இருக்கிறார். அதனால வரன்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வரன்கள் வரும். அதுல அந்த 10 வரன்களை நீங்க ஃபில்டர் பண்ணி அந்த 10ல ஒரு 5 ஃபில்டர் பண்ணி அந்த 5ல 1 எடுக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரியாக திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுக்கு எப்பவோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வீசாவோ இல்ல அங்க கிடைக்கக்கூடிய பிஆரோ இல்ல உங்களுக்கு தற்காலிக வீசாவோ எல்லாமே ஈஸியா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் மேல சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நான் இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே அப்படியே பாசிட்டிவா நடக்கும். உங்களுக்கு கெடு பலன்களாக இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கணும். வெளியில போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனமாக பிரயாணம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து கணவரோட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், கெடு தசாபுத்திகளாக இருந்தா. இதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.